நெட்ஃபிளிக்ஸ் சாகச ஜோடியின் நெஞ்சை பதற வைக்கும் விபரீதம். எந்தவிதமான பாதுகாப்புமின்றி உலகின் புகழ்பெற்ற கட்டட உச்சியில் ஏறி மோதிரம் மாற்றிய ஜோடி கைது. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த வெனிசுலா கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கும் 50,000 பேர். பலி எண்ணிக்கை 2,300 தாண்டியது. ஐரோப்பாவை உலுக்கும் காலநிலை மாற்றம். ஒரு ஆண்டில் மட்டும் வெப்ப அலையின் தாக்கத்தினால் 24,000 பேர் பலி. புதிய தொற்று பரவும் அபாயம். பொய் வாக்குமூலத்தை நம்பி அலட்சியமாக செயல்பட்ட 2 லண்டன் போலீசாருடைய பதவி பறிக்கப்பட வாய்ப்பு. வணக்கம். இன்றைய நாளுக்கான சர்வதேச செய்திகளோடு பெட்டகம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரின் உலகின் புகழ்பெற்ற கட்டடமான எம்பயர் ஸ்டேட் கட்டடத்தினுடைய ஆண்டனாவில் ஏறி எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் ஏறி சாகசம் புரிந்த காதல் ஜோடி நியூயார்க் நகர போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் ரஷ்ய நாட்டவர்கள் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியான ஸ்கை வாக்கர்ஸ் லவ் ஸ்டோரி என்று சொல்லப்படுகின்ற ஆவணப்படத்தில் நடித்து புகழ்பெற்ற காதல் ஜோடி என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை மதிய வேளையில் கருப்பு நிற உடையும் முகமூடி அணிந்தவாறு எம்பயர் ஸ்டேட் கட்டடத்தினுடைய 103வது மாடியில் இருக்கின்ற அவசர வழி மூலமாக யாருக்கும் தெரியாமல் இவர்கள் கட்டடத்தினுடைய 1454 அடி உயரத்தில் இருக்கின்ற அந்த ஆண்டனா பகுதிக்கு ஏறி இருக்கிறார்கள். ஏறிய போது எந்த விதமான பாதுகாப்பு கயிறும் இல்லாமல் அந்த ஆண்டனாவை ஏறியதோடு அந்த ஆண்டனாவினுடைய விளிம்பில் நின்றவாறு உலகத்தினுடைய அமைதியை வெளிப்படுத்துகின்ற வகையில் வாசகம் அடங்கிய ஒரு கொடியையும் இவர்கள் காண்பித்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இருவரும் தங்களுடைய காதலை தெரிவித்து மோதிரம் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக இந்த சாகசத்தை கண்காணித்த நியூயார்க் போலீசார் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து அந்த கட்டடத்தினுடைய உச்சிக்கு ஏறி சென்று இருவரையும் உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்தது மட்டுமில்லாமல் இவர்கள் இருவர் மீதும் அனுமதியின்றி கட்டடத்தின் மீது ஏறியது, பொதுமக்களுக்கு ஆபத்து விளையக்கூடிய வகையில் சாகசத்தில் ஈடுபட்டது, அதே நேரத்தில் சட்டவிரோதமாக அத்துமீறி உள்நுழைந்தது போன்ற பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இவர்கள் மீது வழக்கு என்பது தற்போது தொடரப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் இந்த ஆபத்தான சாகசம் உலகளாவிய ரீதியில் தற்போது காணொலி வடிவில் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகின்றது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஏற்பட்ட அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கத்தின் மூலமாக பலியானவர்களுடைய எண்ணிக்கை 2295 தாண்டி இருக்கின்றது. இந்த எண்ணிக்கை 3000 தாண்டும் என்ற அச்ச உணர்வு தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த விபத்தினுடைய தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு வெனிசுலாவுடைய தற்காலிக அதிபராக செயற்பட்டு வருகின்ற டெல்சி ரொட்ரிகோ அவர்கள் நாடு தழுவிய ரீதியில் 7 நாள் துக்க தினத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த விபத்தினுடைய தீவிர தன்மையை அவதானிக்கின்ற நேரம் இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது தெளிவாக தெரிவாகின்றது. அதே நேரத்தில் தற்காலிகமாக தற்போது வெளியாகி இருக்கின்ற அதிகாரப்பூர்வ அறிக்கையில் 11,200க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு வார காலம் கடந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில கட்டட இடிபாடுகளுக்குள் இப்ப வரைக்கும் 40,000 முதல் 50,000 மக்கள் 50,000 மனிதர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சியான கவலை அறிக்கையும் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கின்றது. இந்த அறிக்கை என்பது இந்த நிலநடுக்கத்துடைய அதி தீவிர தன்மையும் உயிர் பலிகள் இன்னும் அதிகரிக்கும் என்ற அச்ச உணர்வையும் தொற்றியிருக்கின்றது. அதே நேரத்திலும் இந்த இயற்கை பேரிடர் காரணமாக சுமார் 60,000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் தரைமட்டமாக இருப்பதாகவும் சில கட்டடங்கள் ஓரளவுக்கு இடிந்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது. இதன் மூலமாக வெனிசுலாவில் இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் வீடுகள் இல்லாமல் தவித்து வருகின்ற ஒரு துப்பாக்கிய நிலையும் அவர்கள் சந்தித்து வருகின்றார்கள். இந்த நிலநடுக்கத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற லாகுவேரா மாகாணம் மற்றும் அதனுடைய தலைநகரான கராகஸ் பகுதியில் மீட்பு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக குறித்த பிரதேசங்கள் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கின்றது. இதுல இன்னொரு விஷயம் என்னவென்றால் சில பகுதிகளில் மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, சில இடங்கள்ல முற்றாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கட்டடங்கள்ல மக்கள் கோபமடைந்து ஆத்திரத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாகவும் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற விதமாகவும் தங்களுடைய கைகளாலே அந்த கட்டட இடிபாடுகளை தோண்டி எடுத்து வீசக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. எனவே இது ஒரு மோசமான சூழ்நிலையை தற்போது வெனிசுலா மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலநடுக்கத்தில் வெனிசுலாவில் வசித்து வந்திருக்கின்ற போர்த்துகீசர் 71 பேரும், ஸ்பெயின் நாட்டவர் 18 பேரும் மற்றும் சீனா, இத்தாலி, கொலம்பியா உள்ளிட்ட நாட்டைச் சேர்ந்திருக்கின்ற பல வெளிநாட்டவர்களும் இந்த நிலநடுக்கத்தினால் பலியாகி இருக்கின்றார்கள் என்பதையும் அறிய முடிகின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அமெரிக்கா
$150 மில்லியன் நிதி உதவியாக வழங்கியிருக்கின்றது. பல நாடுகள் தங்களுடைய மீட்பு குழுவை வெனிசுலாவுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்கள் குறிப்பாக போர்த்துகீசர்கள் அடங்குவதன் காரணமாக போர்த்துகீசிய நாடும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தங்களுடைய மக்களுக்காக துக்க தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற வெனிசுலாவுக்கு இந்த இயற்கை பேரிடர் என்பது இன்னும் பெரிய அடியை கொடுக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகின்றார்கள். எப்படி இருந்தாலும் தற்போது ஸ்வீடன், மெக்சிகோ, கொலம்பியா உள்ளிட்ட பல நாடுகள் தங்களுடைய அவசர கால உதவியை வெனிசுலாவுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் பல இடங்களில் தீவிரமான தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிறைய கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து குழந்தைகள் மீட்கப்பட்டிருந்தார்கள். 18 மாத குழந்தை கூட அந்த கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து உயிரோடு மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் வெனிசுலாவில் அரங்கேறியிருக்கிறது. உலகளாவிய காலநிலை மாற்றம் காரணமாக ஐரோப்பாவினுடைய கோடைகால வெப்பம் என்பது ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவதாக ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமான விடயம், இந்த அதீத வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கு ஐரோப்பிய நாடுகள் இன்னும் முழுமையாக தயாரான நிலையில் இல்லை என்ற ஒரு கவலையான விடயத்தையும் இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதனை அவதானிக்கின்ற நேரம் மேற்கு ஐரோப்பாவில் தற்போது வீசிவிடுகின்ற இந்த கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் தலா 1000க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. இது கடந்த 2025ஆம் ஆண்டு இந்த கோடை காலத்தில் பதிவான ஐரோப்பாவில் அதீத வெப்ப அலை காரணமாக சுமார் 24,000 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். அதற்கு முற்பட்ட ஆண்டுகள், அதுவும் குறிப்பாக 2022ஆம் ஆண்டை பார்க்கின்ற நேரம் அந்த காலப்பகுதியில் பதிவான உயிரிழப்புகள் என்பது 66,000 இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று ரீதியாக எப்பவுமே ஐரோப்பாவில் குளிர்கால காலப்பகுதியில் தான் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகும். ஆனால் இந்த நூற்றாண்டு நிறைவடைவதற்குள்ளேயே இந்த உயிரிழப்பு என்பது குளிர்காலத்தில் உயிரிழக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையை விட 2 மடங்கான உயிரிழப்பு இந்த வெப்ப அலை மூலமாக உருவாகும் என்ற ஒரு அதிர்ச்சியான அறிக்கையும் ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக மரணம் என்பது 75% ஏற்படுகின்ற இந்த மரணங்கள் வெப்ப அழுத்தம் காரணமாகத்தான் ஏற்படுகின்றது என்ற விடயமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இப்ப இந்த வெயில் காலம் நிலவி வருகின்ற இந்த சூழ்நிலையில ஏசியன் டைகர் கொசுக்கள் அதிகமாக ஐரோப்பாவில் பரவி வருவதன் மூலமாக டெங்கு, மலேரியா போன்றிருக்கின்ற வெப்ப இடங்களில் பரவக்கூடிய நோயும் அதிகமாக பரவி வருவது இந்த உயிரிழப்புகள் அதிகரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வலுவான காரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில இந்த வெப்ப அலையை சமாளிப்பதற்கு ஒவ்வொரு நாடுகளும் அந்தந்த நாடுகளுக்கு ஏற்றது போல முடிவுகளை எடுக்கலாம், திட்டங்களை அமுல்படுத்தலாம் என்று ஆரம்பத்தில் விடப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டு இறுதி கால பகுதிக்குள்ள எல்லா நாடுகளையும், குறிப்பாக ஐரோப்பா முழுவதும் ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஐரோப்பா முழுவதுமே இந்த வெப்ப அலையினால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதன் மூலமாக உடனடியாக இதுக்கு தீர்வு காணுகின்ற வகையில் ஐரோப்பா முழுவதுமே ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை கொண்டு வருவது அவசியம் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகிறது. எனவே இதற்காக ஐரோப்பிய ஆணையம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான யோசனைகளை முன்வைத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒருபுறம் புதிதாக பரவுகின்ற நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக மருத்துவ கருவிகள் மற்றும் மருத்துவ வசதிகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளுக்காக பெரிய அளவில் முதலீடுகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள். எப்படி இருந்தாலும் இப்ப இருக்கிற காலப்பகுதியில இந்த உலக வெப்பமயமாதல் காரணமாக ஐரோப்பா கடுமையான வெப்ப அலையை சந்தித்து வருகிறது. இந்த வெப்ப அலை ஆரம்பம் மட்டுமே. இதைவிட மோசமான வெப்ப அலை என்பது அடுத்தடுத்த ஆண்டுகள், அதுவும் குறிப்பாக 2027ஆம் ஆண்டு இன்னும் அதிகமான வெப்ப அலையை ஐரோப்பா சந்திக்கும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு இப்ப இருக்கிற காலப்பகுதியில சில நடைமுறைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வது அவசியம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றோம். பிரிட்டனுடைய சவுத்ஹாம்ப்டன் பகுதியில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஹென்ரி நோவாவினுடைய கொலை வழக்கில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு எந்த விதமான முதலுதவியும் அளிக்கப்படாமல் அவருடைய கையில் விலங்கட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2 போலீசார் மீது கடுமையான நடத்தை மீறல் விசாரணை என்பது முன்னெடுக்கப்படுகின்றது. இதை குறிப்பாக பிரிட்டனுடைய காவல்துறை கண்காணிப்பு அமைப்பான IOPC வெளியிட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக இருக்கிறது. அது மிக முக்கியமாக ஹென்ரி நோவா கத்தியால் குத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த கத்தியால் குத்திய குற்றவாளியான விக்ரம் திக்வா என்ற நபர் வந்திருக்கின்ற போலீசாரிடம்
தன்னை இன ரீதியாக இவர் தாக்கினார் என்ற ஒரு வாக்குமூலத்தை வழங்கினார். அவருடைய பொய் வாக்குமூலத்தை நம்பிய அதிகாரிகள் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. அவருக்கு எந்த விதமான முதலுதவியும் ஆரம்பத்துல மேற்கொள்ளாமல் அவருடைய கையில விலங்கு இட்டிருக்கக்கூடிய செயற்பாடு அவர்களுடைய பொடி கேமராக்கள் மூலமாக திட்ட தெளிவாக வெளியானது அந்த காட்சிகளோடு. எனவே இதனைத் தொடர்ந்து அந்த காட்சிகளை அவதானிக்கின்ற நேரம் அந்த இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கின்ற ஹென்றி அவர்கள் தன் மீது கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறது, என்னால் சுவாசிக்க முடியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பல முறை போலீசாரை நோக்கி அவர் வேண்டுகோள் விடுத்திருப்பார். கனத்த குரல்ல அவர் வேண்டுகோள் விடுத்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் பல நிமிடங்களாக போலீசார் அவருக்கு கையில் விலங்கிடுவதையே முக்கியமான பணியாக மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற விடயம் பிரிட்டனுடைய பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி போலீசார் மீது கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருந்தது. எப்படி இருந்தாலும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பொறுத்தவரையில் குற்றவாளியான விக்ரம் திவார் அவர்களுக்கு 21 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கூடிய ஆயுள் தண்டனை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதனைத் தொடர்ந்து ஹென்ரியினுடைய குடும்பத்தார் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் IOPC தற்போது விசாரணைகளை தொடங்கியிருக்கிறது. தொடங்கியது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக இந்த கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற நேரம் இந்த போலீசார் கடமையை தவறி இருக்கின்றார்களா? ஹென்ரியை பொறுத்தவரையில் இவர் வெள்ளை இனத்தவராக இருக்கின்றார். சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்திருக்கின்ற விக்ரம் திவா ஆகியோர் இந்த இரண்டு நபர்களுக்கும் இடையில மதம் சார்ந்த பாகுபாடோ இல்லாவிட்டால் இனம் சார்ந்த பாகுபாடோ போலீசார் காட்டியிருக்கின்றார்களா இல்லையா என்பது இந்த விசாரணைகள் மூலமாக தெரிய வரப்போன்றது. ஒருவேளை இது உறுதி செய்யப்படுமாக இருந்தால் போலீசாருடைய அலட்சியம் என்பது திட்ட தெளிவாக விசாரணைகள் மூலமாக நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அந்த அதிகாரிகளுடைய செய்திருக்கக்கூடிய அந்த அலட்சிய போக்கை கருத்தில் கொண்டு உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுடைய பதவி பறிக்கப்படும், அவர்கள் உடனடியாக காவல்துறையில இருந்து முற்றுமுழுதாக நீக்கப்படுவார்கள் என்ற ஒரு வாக்குறுதியையும் IOPC இயக்குனர் மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஹென்ரியினுடைய குடும்பத்துக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கி இருக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் இந்த வழக்கு தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு பிரிட்டனை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பேசப்பட்டு மக்கள் மத்தியில் போலீசார் மீதான நம்பிக்கையை உடைத்த ஒரு வழக்காக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த வழக்கின் மீதான இந்த விசாரணை என்பது மிக கூடிய விரைவில் வெளிவரும், இதற்கான சரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹென்ரியினுடைய குடும்பம் இப்போது வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளையும் நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். நாளை நாள் செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கயல் பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.